கல்கட்டாலெல்லாம் போய் பார்க்கணும், பெங்காலில் இந்த மாதிரி ரொம்ப விசேஷம். வடக்குலெல்லாம் தசரா அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். அதில் விஜயதசமி, விஜயத்துக்கான ஒரு தசமி. அந்த விஜயதசமி நிறைய பேர் ராஜாவிடத்தில் வந்து அழகாக ராஜாவுக்கு மரியாதையெல்லாம் பண்ணி சன்மானம் கொடுக்கும்படியான ஒரு நாள். அழகாக கும்பாஜி மகாராஜா சொன்னான், இந்த மாதிரி இன்னைக்கு என்னோட ராஜசபையில் நீ வந்து உட்காரணம் மீரா. இது வரைக்கும் மீரா ராஜசபை போனவளே கிடையாது. மற்ற எல்லா ராணிகளும் எப்படாப்பா கூப்பிடுவா போய் உட்காரலான்னு காத்துட்டு இருக்க கூட்டம். இவளை கூப்பிட்டதே கிடையாது. கூப்பிட்டாலும் ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு மீராவை கூப்பிட்டுட்டான். மீரா பார்த்தா சரி வரேன் அப்படின்னு விட்டான். இப்பெல்லாம் மீரா கோவிலுக்கெல்லாம் போகிறதில்லை, போக விடுறதில்லை ராணா. ஆனால் மற்ற ஜனங்கள்லாம் வருவார்கள், பஜனை பண்ணுவா, கிரிதர கோபாலனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவா. ஏ கிருஷ்ணா, உனக்காக ஒன்றும் நாங்கள் யாரும் வரல, மீரா மாதாவுடைய பஜனை கேட்கறதுக்காகத்தான் வரோம். மீரா மாதா இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் சுகமாக இல்லை, சீக்கிரம் மீரா மாதாவை கோவிலுக்கு அழிச்சுட்டு வர வழியை பார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தார்கள். பிரார்த்தனை வீண் போகவே போகாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்து தர்மம் ஜெயிக்கும் 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 பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்கோ. ஒரு நாள் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க சென்சஸ் எடுக்கும் பொழுது இந்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அத்தனை பேரும் இந்துக்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வரும். அந்த நாள் நான் பார்ப்பேன். என் ஆயுசில் பார்த்துட்டு தான் நான் போவேன், போகாமல் போக மாட்டேன். சத்தியமாக அந்த பிரார்த்தனை வீண் போகாது, வீண் போகவே போகனால் நித்தியம் பிரார்த்தனை பண்ணுங்க. இது இந்து மந்திர நகரம் ஆகணும், இது இந்து மந்திர நகரம் ஆகட்டும் அப்படின்னே பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க. நிச்சயமாக பிரார்த்தனை ஜெயிச்சே தீரும். அழகாக அவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். மீராவுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுறார்கள். ராஜசபையில் உட்காரன்றது அவள் கையில் மருதாணி எல்லாம் இட்டு விட்டார்கள். காலெல்லாம் மருதாணி இட்டாச்சு. தலையெல்லாம் ரொம்ப அழகாக வாரி சந்திர பிரப சூரிய பிரப நெத்தி சொட்டி அழகாக ஒரு சின்ன கிரீடம், காதுகளில் அழகாக மாட்டெல்லாம் தொங்க விட்டு அதுக்கு மேலே காது மாட்டு அந்த எல்லாம் போட்டுட்டு அழகாக கைகளெல்லாம் விதவிதமான வளையல்கள் போட்டு மோதிரங்கள்லாம் போட்டு மோதிரத்துலேருந்து இந்த வளையலுக்கு ஒரு செயின் போகிற மாதிரிலாம் போட்டு பிரேஸ்லெட்லாம் போட்டு காலில் அழகாக நூப்புரம் சலங்கையெல்லாம் கட்டி அழகாக தங்கத்தினால் ஆனதான மெட்டியெல்லாம் அவள் காலில் போட்டு வசதியான பட்டாடையெல்லாம் உடுத்துண்டு அழகாக தலையில் அப்படி அழகாக போட்டுண்டு தலை நிறைய நன்னா பின்னி குஞ்சலமெல்லாம் வச்சுண்டு எல்லா புஷ்பமும் அலங்காரம் பண்ணி கண்ணுக்கெல்லாம் அழகாக மை தீட்டி உடம்புலெல்லாம் சுகந்தமான திரவியங்கள்லாம் தரவி அழகாக லிப்ஸ்டிக்கெல்லாம் இட்டு பல லிப்ஸ்டிக்னால் நல்ல லிப்ஸ்டிக் அது. உடனே மீரா அலங்காரம் பண்ணா. மீரா அலங்காரம் பண்ணா கண்ணனுக்காக அலங்காரம் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அது கிருஷ்ண ஸ்மரணையோடு இருக்கணும். உலகத்திற்கு என் உதட்ட பார்க்குறாளா, என் உடம்பை பார்க்குறாளான்னா அது விபச்சாரிகள் பண்ணுறது. இந்த வார்த்தை சொல்லக்கூடாது நினச்சா, ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. உலகத்துக்காக நீங்கள் அலங்காரம் பண்ணால் அதுக்கு அர்த்தம் வேறு. கண்ணனுக்காக அலங்காரம் பண்ணால் அது கோபிகைகள். அது இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ண, நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அழகாக மீராவுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணின்னு இருக்கா. விஜயதசமி வேறு, இந்த சந்திரனுடைய வெளிச்சம் வேறு. அழகாக ஜோரா மீராவுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி ராஜாத்தியாக இருக்கா, பழன்னு ஜொலிக்கிறா. எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ஜொலிப்பால் சர்வாபரண பூஷித்து காலில் அந்த சலங்கையும் அவளையும் பார்க்கணும். அதுவும் ஸ்ரீரங்கத்தில் கண்ணாடி அறை சேவை உண்டு, அதில் ஆண்டாளை பார்க்கணும். அம்மா பச்சை கண்ணு எடுக்க முடியாது. ரங்கராஜன் அழகா, ஆண்டாள் அழகான ஆண்டாள் தான் அழகுன்னுடுவோம். அத்தனை அழகு ஜொலிக்க இருப்பா. அந்த மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கா மீரா. அழகாக மீராவை அழிச்சுட்டு போகிற ராஜசபைக்கு அவளுக்கு போகிறதுக்கு ரகசிய வழி உண்டு. அந்த வழியில் போகிறதுக்காக மீரா அழிச்சுட்டு போகிறான். மீரா நடக்கும் பொழுது இந்த கால் சலங்கை ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேட்கறது. அதே சமயத்தில் அந்த புறத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோவிலில் பஜனை பண்ணுறான். அங்கே பஜனை பண்ணும்பொழுது யாரோ ஒருத்தர் வேணுகானம் வாசிக்கிறா. ஜால்ரா சப்தம், ஜனங்களுடைய இந்த சப்தம், இதுக்கு நடுவில் அந்த கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்க மீராவுக்கு அப்படியே மனசு மாறிடுத்து. தான் ராசக்கிரீடைக்கு போகிறோம்னு தோணிடுத்து, ராஜசபைக்கு போகிறோன்ற புத்தி மாறிடுத்து. ராஜசபைக்கு போக வேண்டிய படிகளில் ஒரு 4 படி இறங்கினா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கத்தினா திரும்பினா கிட்டு 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 கிட்டுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். கூட இருந்த தோழிகள்லாம் நடுங்கிட்டா. ஏன்னா அந்த சப்தம், அதாவது இவ்வளவு நாள் பொத்தி வச்சிருந்த எரிமலை வெடிச்சு செதறா போல. இந்த குத்தாலத்தில் நன்னா மழை வந்த ஜலம் முடி கொட்டி தீர்க்குமே, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த சரியாக சொன்ன அந்த போர் போடுவோம். போர் போட்டு எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த பைப் அடித்த உடனே பீச்சுன்னு அடிக்கும். அது சாதாரண ஃபவுண்டன் இப்போ அது வேறு விஷயம். அந்த போர் போடுறன்னு அது 130 அடி 300 அடி, சென்னையெல்லாம் 350 500 அடிலாம் போயாச்சு.
500 அடியில் போய் போர் அப்படி தொட்ட உடனே பீச்சுன்னு அடிக்கும். எப்படாப்பா விடுதலை கொடுப்பான்னு அது பிச்சுன்னு அடிக்கிறா போல அப்படி பிச்சு அடிக்கிறது மீரா. கிருஷ்ணா அப்படின்னு ஒரு அடிவயத்திலேருந்து ஒரு நாதம். அந்த சப்தத்தில் மீரா கிட்டு 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 கிட்டுன்னு இந்த தோழிகளை ஒரு தள்ளுதல்ல மதம் பிடிச்ச யானை போல கிருஷ்ண மதம் பிடிச்செடுத்து. அவளுக்கு கிருஷ்ண பைத்தியம் பிடிச்செடுத்து ஒரு தள்ளு தள்ளினா வேகமா ஓடினாள் மீரா. கிட்டு கிட்டு கிட்டுன்னு கிருஷ்ணா கிருஷ்ணா கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரின்னு ஓடுறான். தோழிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மீராவோட ரொம்ப நெருக்கமான தோழிகள்லாம் ஆனந்தம். அப்பா இப்படிதான் மீரா மாதா கிருஷ்ணான்னு சொல்லாம இருக்குன்னு நினைச்சோம். அப்பாட அவளுக்கு சந்தோஷம். மற்ற தோழிகள்லாம் சத்தம் போட்டா என்ன நினைச்சுட்டு இருக்கள், நீங்க பாட்டு சந்தோஷமா இருக்கள், ராஜா வந்த தலையை வெட்டி போட்டுருவார். ஆனா யாருக்கும் அவன் அடங்கலை. நேர ஓடி ஆச்சு. கிருஷ்ணன் கோவிலுக்கு போனா ஜனங்கள்லாம் அப்பதான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணா, கிருஷ்ணா எங்களுக்கு மீரா மாதாவுடைய தரிசனம் கிடைக்காதான் கதறினா. அன்னைக்கு ஓடி வந்தா கிருஷ்ணா கிரிதாரி அப்படின்னு ஓடி வந்து மீரா கண்ணனுடைய சரண கமலங்களை கட்டிண்டா குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். ஜெய் போலோ மீரா பிரபு கிரிதாரிக்கு ஜெய் அப்படின்னா அந்த ஜெய கோஷம் மீராவுக்கு ஒரு ஆவேசம் வந்துடுத்து ஆனந்தமா பஜனை பண்ணி ஆட ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப நாளா புத்தி 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 வாயை திறந்து கூட கிருஷ்ணான்னு சொல்லலை. இன்னைக்கு அவ்வளவு அழகா பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அங்க ஒரு பக்கம் விஜயதசமி உற்சவம் நடந்துருக்கு. எல்லாரும் ராஜா வரா, ராஜா எட்டி பார்த்துருங்க, மீரா வருவாளா மீரா வருவாளா மீரா வருவாளா எட்டி பார்த்துட்டு இருக்கான். எல்லார்ட்டையும் சிரிக்கிறான். பக்கத்தில் இருக்க சேவகனை கூப்பிட்டான், உற்சவம் முடிகிற மாதிரி இருக்கப்பா எல்லாரும் வரல, இன்னும் மீரா வரலையே அப்படின்னா. உடனே அவன் போய் பார்த்தான். ஓடி வந்து ராஜா காதல சொன்னான், ராஜா மீரா மாதா கண்ணன் கோவிலுக்கு போயிட்டார்கள் அப்படின்னு. அந்த அதே கோபம் ராஜாவுக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்குள்ளே ஜெயமல் திரும்பி வந்துட்டான். இவனே திரும்பி கூப்பிட்டான், வந்துட்டான். ஜெயமல்ல பார்த்தான், இந்த மீரா அந்த கோவில் எல்லாம் இடித்து தரமட்டமாக்கு போய் தொலையட்டும் எல்லாம். எப்போ என் பேச்சை கேட்கலையோ அந்த மீரா வேண்டாம், என் பேச்சை மீற ஜனங்கள் வேண்டாம், அந்த கோவில் வேண்டாம், அந்த கண்ணனும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், இடித்து தரமட்டமாக்க இல்லான்னுட்டான். ஜெயமல் இதுக்காகவே காத்துட்டு இருந்தான். இதுக்காகவே ஜெயமல் காத்துட்டு இருந்தான். உடனே கிளம்பிட்டான். எல்லா பக்கமும் பீரங்கியை கொண்டு நிற்க வச்சுட்டான். நாலா பக்கமும் பீரங்கியை கொண்டு வச்சுட்டான். உள்ளுக்குள்ள ஜோரா ஒரு கிருஷ்ண பச்சனை அமக்களமா நடந்துருக்கு. உள்ள ஜெயமல் வந்தான். ஏ காட்டுமிராண்டி கூட்டங்களே, வேஷதாரிகளே, ஏ பண்டாரங்களே, எல்லாருக்கும் 5 நிமிஷம் சமயம் தரேன், கிட்டு கிட்டு கிட்டுன்னு எல்லாம் ஓடி போயிடுங்கோ அப்படின்னா. மீரா திரும்பி பார்த்தா, ஏ ஜெயமல் உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா அப்படின்னா. இது ராணா கட்டின கோவில், ராஜா கட்டின கோவில்னா. உடனே அவன் சிரிச்சான். ராஜா பக்திக்காக கட்டின கோவில், பரதேசிகள் வந்து கும்மாளம் போடுறதுக்கான கோவில் இல்லை, கள்ளக்காதல் சல்லாபங்களுக்காக கோவில் இல்லை, அதனால் ராஜாவே இடிக்க சொல்லிட்டார். என்னமோ கிரிதாரி கிரிதாரின்னு புலம்பின்னு இருக்கிறத காட்டிலும் தப்பிச்சு போகிற வழியை பாருங்க, உயிர் பிழைச்சோன்னு ஓடுற வழியை பாருங்க. அந்த வார்த்தை மீராவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஏ ஜெயமல் வார்த்தை அளந்து பேசி, என்ன பேசுகிறாய், கிரிதாரி நாமத்தை நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். உடனே ஜெயமல் சிரிச்சான். கிரிதாரி கிரிதாரி காப்பாத்துறானா பார்க்கலாமே அப்படின்னுட்டா. மீராவுக்கு ரொம்ப கோந்துடுத்து. 7 நாள் கோவர்ணகிரியை தூக்கிண்டு நின்னவன்டா, சும்மா கிடையாது. இந்திரனுடைய கோப மழையிலேருந்து கோவர்ணகிரி மலையை ஒருத்தனா 7 நாள் தூக்கி நின்று காப்பாற்றினான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அப்படிதான் ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் தான் உலகத்தை அளந்தான், அவனே தான் திருமலையில மலையப்ப சுவாமியா இருக்கான் அப்படின்றார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அழகாக அந்த குன்றத்தை தூக்கி நிறுத்திண்டு குளிர்மழையிலேருந்து கோபி ஜனங்கள், கோனா பசுமாடுகள், கோபர்கள், அப்புறம் கோபிகைகள், கோதின கண்ணன் எங்களையும் காப்பாற்றுவான். உடனே ஜெயமலுக்கு அந்த அகம்பாவம், ஆமாம் ஆமாம் அவங்களெல்லாம் காப்பாற்றுவானோ கண்ணன், அதெல்லாம் உத்தமர்களை உங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டான். அதை தவிர அது துவாபர யுகம், இது கலியுகம் தெரிஞ்சதா. இப்பெல்லாம் ராஜாக்கள் காப்பாத்தினா தான் உண்டு. அந்த அகம்பாவம் என்னென்னமோ வளர ஆரம்பிச்சா. மீராச்சுனா என்ன வேணா நீ பண்ணிக்கோடா, நாங்கள் யாரும் கிரிதர கோபாலனை விட்டு விலகவே மாட்டோம், நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டான். ஜனங்களுக்கும் ஆவேசம் வந்துடுத்து. உடனே எல்லாரும் ஜோரா பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. இப்படி ஜனங்கள் எல்லாம் வேகமா பஜனை பண்ணிட்டு இருந்தா நாலு பக்கமும் பீரங்கிய வச்சான். ஜெயமல் பார்த்தா இந்த கூட்டம் உருப்படாது, குண்டு போடுங்கோட்டான். எல்லா பக்கமும் குண்டு, பீரங்கிலேருந்து குண்டு மழை பொழிஞ்சது. அப்படியே இடிஞ்சு விழுந்தது கிருஷ்ணாலயம். எந்த ரசபுத்திர வீரன் இந்து தர்மத்தை ரட்சிக்கணும்ன்றதுக்காக, இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்காக கோவில் கட்டினானோ அவர் இந்துவே அந்த கோவிலை இடிச்சுட்டான். இந்துக்களுக்கு இந்து தானே விரோதி, வெளியில யார் விரோதிகள் இருக்கா சொல்லுங்க, நமக்கு நாமே தான் விரோதிகளா இருக்கும். உடனே எல்லா பக்கமும் இடிச்சு தரமட்டமாக்கினார்கள். கோவில் நிசப்தமாயிடுத்து. அந்த அவ்வளோ பெரிய நிசப்தத்தில் ஒரே ஒரு குரல் மட்டும் ஈனஸ்வரத்தில் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன்னு ஜபிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரே புகமண்டலம், ஒரே இடிபாடுகள், கோவில் தரமட்டமாக ஆயாச்சு. மீரா அப்படி கண்ணை முழிச்சு பார்க்கறா. கிரிதர கோபாலன் மீரா இருக்கிற இடத்துல ஒன்றும் ஆகலை. சுற்றி கோவில் எல்லாம் இடிஞ்சு விழுந்தாச்சு. எல்லா ஜனங்களும் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறா. ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. மீராவுக்கு துக்கம் நெஞ்ச அடைச்சது. கிரிதர கோபாலனை பார்த்து கேட்டா, கிருஷ்ணா உன்னை நம்பி தானே இத்தனை ஜனங்கள் பஜனை பண்ணா, இப்படி நீயே கை விட்டுட்டியே அப்படின்னா. பகவான் பிரத்யக்ஷமாக அப்படி இடுப்பில் கையை வச்சு நின்னான். ஜம்முன்னு காட்சி கொடுத்துட்டான் கிரிதர கோபாலன். ஏன் மீரா என்ன வளர்றாய் நீ அப்படின்னா. இல்லை கிருஷ்ணா உன்னை நம்பி தானே பஜனை பண்ணா, இப்படி இத்தனை ஜனங்களும் இடிபாடுகளில் விழுந்து போக வச்சுட்டியே. பகவான் சிரிச்சான். யார் சொன்னா? அத்தனை பேரையும் அழியாத வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போயிருக்கேன். உன் கூட பஜனை பண்ணான் ஒரு காரணத்துக்காக அத்தனை பேரையும் நான் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போயிருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்காய் நீ? என்ன குத்தம் சொல்லுவியோன்னா. மீரா கதறின். அத்தனை பேருக்கும் வைகுண்டம் கிடச்சிதா பார்க்குறியா அப்படின்னா. இப்படி பார்த்தா பகவான் வைகுண்டத்தை காட்டினா. இங்கே பஜனை பண்ண அத்தனை பேர் அங்கேருந்து பார்த்து மீரா மாதா ரொம்ப தேங்க்ஸ், அப்பாடா ஜென்மாந்திர விடுதலை கிடச்சுடுத்து. ஜனன மரண சம்சார சாகரத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் பொழுதும் எழுந்து போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுறது. என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஓடின்னு இருக்கோம், ஏதோ ஆசைகள், ஏதோ பயம், ஏதோ கவலை. இன்னைக்கு காத்தால எழுந்தோம், என்னமோலாம் நடந்தது. ராத்திரி வந்தாச்சு, சாப்பிட போகிறோம், தூங்க போகிறோம். திருப்பி நாளைக்கு எழுந்துக்க போகிறோம், ஓட போகிறோம், சிரிப்போம், அழப்போகிறோம், கோச்சிக்க போகிறோம், புலம்ப போகிறோம், தலைவலின்னு படுத்துக்க போகிறோம். இதே தானே பல வருஷங்கள் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்த நாள்னா சுவாமியை பார்த்து கை கூப்புவோம். கோவம் வந்து அவனை கண் இருக்கான்னு கேட்க போகிறோம். எல்லாரும் நல்லவர்கள், நமக்கு மனசு நல்லா இருந்தால் உலகமே மோசம் அப்படின்னு. இவ்வளவு தானே. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு, மலம், மூத்திரம், இவ்வளவு தான். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலை. பணம் சம்பாதிக்கிறது, பணம் செலவாகிறது, இப்படி புலம்பின்ண்டே இருப்போம். கேஸ் விலை ஏறுறது, மண்ணெண்ணெய் விலை ஏறுறது, படுபாவிகள் நல்லா இருப்பாளான்னு சொல்லுவோம். ஆனாலும் வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம். நான் அவளுக்கும் தெரியும், 10 நாள் திட்டுவா, 20 நாள் புலம்புவா, 5 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவா, ஒரு மாதம் கழிச்சு எல்லாம் ருட்டீனாக வேலை பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால் பார்த்தா பகவான் மீராவோட பஜனை பண்ண அத்தனை பேருக்கும் வைகுந்தம் கொடுத்துட்டான். தம்மை அடைந்தார் அனைவருக்கும் வைகுந்தம் தரும் பெருமான் அப்படின்றார். சத்தியம். உடனே மீரா கேட்டா. மீராவை பார்த்தா பகவான் சந்தோஷமா இப்ப அப்படின்னா. சந்தோஷம் தான்டா கண்ணா, இத்தனை பேருக்கு வைகுந்தம் கொடுத்துரு. சரீரம் எப்படி போகிறதுன்னு முடிவே பண்ணாதீங்க. அவள் இடிபாடில் செத்து போகட்டும், ஆக்சிடென்ட் ஆகட்டும், கடைசியில் அவள் பகவன் நாமத்தை சொன்னால் அது ஒன்று தான் முக்கியம். ஜடபரதை ரொம்ப சௌக்கியமாக தான் உசிறு போச்சு. ஆனால் மான நினச்சிண்டே போனார், மானா பிறந்தார்.
பீஷ்ம பிதாமகர் அம்பு படுத்துட்டே தான் உயிர் போச்சு. ஆனால் சகஸ்ரநாமம் சொன்னார், கண்ணனை பார்த்துட்டே போனார், மோட்சம் அடைஞ்சுட்டார். அதனால் உடம்பை விட்டு உயிர் போகிறதுக்கு பலவிதமான காரணங்கள், ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று, அது முக்கியமே கிடையாது. இறக்கிற சமயத்தில் தெய்வ சிந்தனை வந்துதா இல்லையா, அது எவ்வளோ கஷ்டம். இறக்கிற சமயத்தை தெய்வ சிந்தனை வருமா வராதான்னு ஒரு கேரண்டி உண்டா? நமக்கே தெரியும். 2 மணி நேரம் சத்சங்கம் கேட்கும்போது ரொம்ப சமத்தாக தான் இருக்கும். 9 மணி முடிச்சு கீழே இறங்கும்போது நம்ம ரூபமே வேறு. சத்சங்கம் முடிய வரைக்கும் யாரை பார்த்தாலும் பிரகல்லாதனா தெரியறது, மீராவா தெரியறது, ஆண்டாளா தெரியறது. கீழே இறங்கி பார்த்தா ஒரே இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, சூர்பனகா, கைகேயி, இவாதானா அவா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்துடுது. ஒரு 5 நிமிஷம் நன்னா இருந்தது எல்லாம். அப்படி வெளில போன எல்லாம் வாழை சுருட்டின்னு இருக்க வாழெல்லாம் கிடுகிடுன்னு வளர்றது. இவாளா அவர்கள் நமக்கே சந்தேகம் வந்துடுறது. பயங்கரமாக இருக்குது, அவ்வளவு மோசமாக இருக்கு. நம்ம மரண காலத்தில் தெய்வ சிந்தனை வருமானது கேரண்டி கிடையாது. அதனால தான் பெரியாழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னார். அப்போ கூட அவருக்கு தான் சொல்லிட்டார். ராமானுஜர் வரதராஜனை மிரட்டிட்டார், எனக்கு நீ ஒரு கேரண்டி கொடுன்னார். வரதராஜன் என்ன கேரண்டியே அப்படின்னார். அந்திம கால ஸ்மிருதி தேவையில்லைன்னு சொல்லு அப்படின்ட்டார். மரண காலத்தில் என் ஸ்மரணை வேண்டாம், நீ உயிரோடு இருக்கும்போது நன்னா இருக்குமே நினச்சி வை, மரண காலத்தில் நீ நினைக்கலைன்னாலும் நான் உன்னை நினைப்பேன்னு சொல்லுன்னுட்டார் வரதராஜன். சரி, அந்திம கால ஸ்மரணை வேண்டாம், நன்னா இருக்கும்போது என்னை நினச்சி வை, உன்னால் முடியாத போது நான் நினச்சிக்கிறேன் ஒரு கேரண்டி கொடுத்தாரோ நமக்கு கவலை இல்லை. அதனால் கடைசி காலத்தில் கிருஷ்ணான் வருமா நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்றைக்கி சொல்லிட்டேன்னா இதுக்கு கேரண்டி நான் தரேன். இது என் பலத்தில் சொல்லலை, ராமானுஜர் பலத்தை கொண்டு சொல்கிறேன், மீராவுடைய பலத்தை கொண்டு சொல்கிறேன், சைத்தன்ய மகாபிரபுடைய பலத்தை கொண்டு சொல்கிறேன், பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பலத்தை கொண்டு சொல்கிறேன். அதனால் அந்திம காலத்தை நீங்கள் டிவி பார்த்தா உங்களுக்கு மோட்சம் உண்டு, கேரண்டியை, கவலையே வேண்டாம். அதுக்காக டிவி பார்க்கணும்னு அர்த்தம் கொடுக்குறேன் அர்த்தம் இல்லை. குருஜி அங்கி ஜெய் போலோ மீரா மாதா கி ஜெய். பக்தியுடைய பலம் அது, நாம ஜபத்துடைய பலம். இப்போ நம்ம சொன்ன நாமஜபம் வைகுண்டத்தில் பகவான் லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தாச்சு, இவாள்லாம் இந்த நேரத்துக்கு நாமஜபம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதனை ஏற்கனவே பெண் பிள்ளை ரகசியமெல்லாம் நமக்கு அறகுறையாவோ முழு குறையாவோ கால் குறையாவோ 81 வாக்கியமோ 11 வாக்கியமோ ஒரு வாக்கியமோ இல்லாட்டி அரை வாக்கியமோ அழைத்து வருகிறேன்னு ஆரம்பித்தா என்றேனோ அக்ரூரை போலேன்னு சொல்கிறதுக்கு ஆள் உண்டு, இல்லாட்டி போலேன்னு சொல்கிறதுக்காக ஆள் உண்டு. அதுகொண்டாவது நமக்கெல்லாம் மோட்சம் கேரண்டியாக உண்டு. ஆச்சரியம். மீரா சொன்ன ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு கண்ணனை பார்த்து கேட்டா, சரி இத்தனை பேர் அழிச்சுட்டு போனேன், இந்த ஒருத்தி அழிச்சுட்டு போகிறது கஷ்டமா? அதானே, இவ்வளோ பேர் அழிச்சுட்டு போயிட்டான், குழந்தையிலேருந்து வயசான வாழ்லேருந்து அத்தனை பேர் அழிச்சுட்டு போயாச்சு. கிருஷ்ணா இத்தனை பேர் அழிச்சுட்டு போனார், எனக்கு இன்னும் வைகுந்தம் வரத்துக்கு தகுதி இல்லையோ, நான் வைகுந்தம் வரக்கூடாதா? ஏன் பிரபு? அவள் என் கூட பஜனை பண்ணனால மோட்சம் நீ சொன்ன, அது எனக்கு வேண்டாம், எல்லாரும் நாமஜபம் பண்ணா அதனாலே மோட்சம் கொடுத்தா. அடியாளும் உன் நாமத்தை தானே ஜபிச்சேன், உனக்கு ஓர வஞ்சனை இருந்தாலும் நாமஜபத்துக்கு ஓர வஞ்சனை கிடையாது. ஏன் இந்த கிரிதாரி நாமம் என்ன வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போகலை கண்ணா? நான் வைகுந்தத்துக்கு அதிகாரி இல்லையா? அவ்வளவு பாபியா? எனக்கு அழிச்சுட்டு போகிறதுக்கு காரணம் தெரிஞ்சா சந்தோஷம். அழிச்சுட்டு ஏன் போகல ஒரு காரணம் தெரிஞ்சா ஒரு ஒருவேளை எனக்கு பக்குவம் வரலை, நான் பாவி, நீ அகம்பாவி, ஏதானும் சொல்லு, காரணம் தெரிஞ்சா ஒரு சமாதானம் அப்படின்னுட்டான். பகவான் சிரிச்சான், ஏண்டி நீ பிருந்தாவனம் பார்த்தியா அப்படின்னா. இல்லையேடா கண்ணா, உனக்கு பிருந்தாவனம் வேணுமா வைகுந்தம் வேணுமா? மீரா சொன்னா பிருந்தாவனம் தான், அப்போ வைகுந்தம் வேண்டாம், அதனால தான் விட்டேன். வைகுந்தம் பெருசா பிருந்தாவனம் பெருசானா பிருந்தாவனம் தான் பெருசு, வைகுந்தத்தில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் உட்காந்து சிரிச்சுட்டே இருப்பார். நம்மெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு டிவிக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி சீஸ் அப்படின்வா. இந்த பல இடங்கள்லாம் பார்க்கலாம், இந்த கொஞ்சம் படித்தவாள்லாம் ஃபோட்டோ எடுக்க யாரும் சொன்ன சீஸ் அப்படின்னா, சீஸ் அப்படின்னு சொன்னால் தானாக வாய் இப்படி போகும், சீஸ் அப்படின்னு சொன்னால் வாய் இப்படி போகும், சிரிக்கிறதே கிடையாது. இந்த ஃப்ளைட்லலாம் போனால் ஹேர் ஹோஸ்டர்ஸ் பாவம் இப்படி சிரிச்சுட்டே இருப்பா, அது என்னமோ இப்படி கொக்கி இழுத்து விட்டா இப்படின்வா. அந்த மாதிரி சுகமில்லாத ஒரு விஷயம். பகவான் கூட அங்கே சுதந்திரம் இல்லையா வைகுந்தத்தில்? நாராயணனுக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நாராயணன் அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆனந்தமும் அங்கே இருக்கிறவாளுக்கு உண்டு. அப்போ நாராயணனும் ஒருத்தர் தான், 10ஓட 1 11 அத்தோட இது 1, அவ்வளோதான் நாராயணன். அதே பிருந்தாவனம்னா கண்ணன் ராஜா, யுவராஜன். பிருந்தாவனத்தில் ராசம் உண்டு, வைகுண்டத்தில் ராசம் கிடையாது. அவர் உட்காந்து நேர்பார் மண்டைய ஆட்டின்னு இருப்பார், பும்பு மாடு கணக்கா, சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுண்டு.
அங்கே வரம் கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, இவருக்கும் வரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பசியே கிடையாது, அதனால் பிரசாதம் வேணும்னு கேட்கவும் மாட்டா. சூரிய உதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது, அங்கே உன்னிஷ்டம் என்னிஷ்டமும் கிடையாது, எல்லாம் ஒரே இஷ்டம்தான். அதனால் வைகுந்தத்தை ரசம் இல்லையா, பிருந்தாவனத்தில் ரசம் கொட்டி கிடக்கா. அதனால் பிருந்தாவனமா வைகுந்தமா அப்படின்னா பிருந்தாவனம் தான். ஏன்னா கோபர்கள்லாம் ஆசைப்படுறா கிருஷ்ணனுடைய வைகுந்தத்தை பார்க்கணும்னு. ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருக்கார் நந்தகோபர். விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் துவாதசி விடியற் காலம்பரை குளிச்சுட்டு ஆகாரம் சாப்பிடணும்னு இது நியமம். இந்த ஏகாதசி விரதம் அவ்வளவு நல்லது, உடம்புல கொழுப்பு குறையும், மண்டகணம் நன்னா குறையும், பைத்தியம் தெளியும், பித்தம் தெளியும். இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் முன்னாடி கூட பேப்பரில் போட்டுருந்தா. ரஷ்யர்கள் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க ஏகாதசி விரதத்தை பற்றி. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது சாப்பாடு கொஞ்சம் லீவ் எடுங்க. பாவம் வயிறு கிடைக்கிறதெல்லாம் போட்டு தள்ளி 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 குப்பை தொட்டி கூட க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். குப்பை தொட்டியை கூட அலம்பி கொஞ்சம் கவித்து வைக்கல, அப்பாடா காயிட்டு. இது அலம்புறதே கிடையாது, உள்ள தள்ளிண்டே இருக்கும், அதுவும் சளைக்காமல் அரைச்சிட்டு இருக்கு. அது பார்க்கும், அதுவே எனக்கு ஒரு நாள் செத்து ஒழிஞ்சா தேவலை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க. காத்தால எழுந்ததுலேருந்து பல்ல தேய்ச்சோன்னா காஃபி வேணும், தூங்குற வரைக்கும் எத்தியான சமயம் தூக்கத்தில் வேற எழுந்து உட்காந்து பசின்னு வேற சாப்பிட்ற கூட்டம், அது அதை விட கஷ்டம். எத்தனை பாடு நிஜமாவே உலகத்தில் எது ரொம்ப பாவம்னா பாழா போன வயிறு இல்லை, அது வயிறு தான் பாவம். நம்ம அதை படுத்துகிற பாடு, வயிறு நம்மளை படுத்தலை, வயிற்றை நம்ம படுத்துகிற பாடு தான் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் கழுத்து வரைக்கும் தான் சாப்பிடுவோம். அந்த கால் வயிறு அரை வயிறு முக்கால் வயிறுலாம் நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பிரசாதம் வரைக்கும் வயிறு ஃபுல்லாக வேணும் தான் கேட்போம், மனசு நிறைய மாதிரி கேட்குறதே கிடையாது. பயங்கரம். இந்த ஏகாதசி விரதம் இருந்துட்டும் துவாதசிக்காக ஒரு விடியற் காலம்பரை குளிக்கணும்னு நினச்சின்னு இருக்கார் நந்தகோபர். அவர் விடியற் காலம்பரை நினச்சி அர்த்தராத்திரி எழுந்து யமுனையில் இறங்கிட்டார். யமுனையில் இறங்கினோடனே வருணலோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டார்கள் வருணனுடைய ஆட்கள். விடியற் காலம்பரை பார்த்தா நந்தகோபுர காணும். உடனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறினார்கள். பகவானுக்கு தெரிஞ்சு கொடுத்து உடனே வருணலோகத்துக்கு போய் அழிச்சுட்டு வரான் கண்ணன் நந்தகோபரை. அப்போ நந்தகோபுர சொல்கிறார், வருணலோகத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறார். கிருஷ்ணன் எவ்வளோ மரியாதை பண்ணான் தெரியுமா இவன், இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவள்லாம் நினச்சாப்ப இவன் நாராயணன் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஏன்னா ஏற்கனவே 7 நாள் மலையை கொடையாக தூக்கி நின்றதால இவன் தெய்வம்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால் பகவானுடைய வைகுந்த லோகத்தை பார்க்கணும்னு இவர்களுக்கெல்லாம் ஆசை. மனசுக்குள்ளே நினச்சா உடனே பகவான் வைகுந்த லோகத்தை அவளுக்கு காட்டிட்டான். காட்டின உடனே எல்லாம் வைகுந்த லோகத்தை பார்த்தா எல்லாரும் 4 கையோடு அலையிறா. இது என்னடா அது கூட்டமாக 4 கையோடு அலையிறா, இந்த ஊரே நன்னா இல்லையே. அதை விட அவளுக்கு பெரிய கோபம். அழகான ஒரு சிம்மாசனம் ஆதிசேஷன் ஆசனத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கா, பார்க்கறதுக்கு கண்ணன் மாதிரியே இருக்கா. அடி இங்கே பாரு, ஒருத்தன் யாரோ ஒரு திருட்டு பையன் கண்ணன் மாதிரி வேஷம் போன்றிருக்கான், அவர் தான் கண்ணனாக வந்திருக்கார் நாராயணன். சங்கு சக்கரத்தோட ஆதி அந்தோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை அப்படின்றார் ஆழ்வார். அவன் தான் ஆதி அஞ்சோதி நாராயணன். அவனை பார்த்துட்டு கோபிகள்லாம் சொல்ல, யாரோ திருட்டு பைய பாரு, 4 கையெல்லாம் செட்டப் கையெல்லாம் வச்சுட்டு சங்கு சக்கரத்தெல்லாம் வச்சுட்டு கண்ணன் மாதிரி வேஷம் போன்றிருக்கான். ஐய இந்த ஊர் நமக்கு ஒத்து வராது, வா போகலாம்னுட்டாளாம். அவளுக்கு வைகுந்தம் நன்னா இல்லையா, அவ்வளவு தூரம் வசத்தி பிருந்தாவன். அதனால மீரா கிட்ட கண்ணன் கேட்டான், பிருந்தாவனமா வைகுந்தமா? மீரா சொன்னா வைகுந்தம் வேண்டாம், பிருந்தாவனம் போதும். பகவான் சொன்ன அதனால தான் ஐஷன்ட்டு போகல. இப்போ கூட ஊன் சொல்ல ஐஷன்ட்டு போயிட, எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஐயோ கிருஷ்ணா வேண்டாம், உன்னிஷ்டம் என்னிஷ்டம். சத்தியம் பகவான் நினச்சிருந்தானே அவளை வைகுந்தம் ஐஷன்ட்டு போயிருக்கலாம். ஆனால் பிருந்தாவனத்தை பார்க்காம ஒரு வைகுந்தம் போய் என்ன சுகம்? பிருந்தாவனம் தானே சர்வசிரேஷ்டம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. ஸ்ரீ பிருந்தாவனம் எவ்வளவுதான் இருந்தாலும் பிருந்தாவனத்தில் இருக்கிற சுகம் போல வராது. அதனால பகவான், நீ பிருந்தாவனம் கேட்டையா அல்லவா, அதனால உன்னை வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போகலை. சரிடா கிருஷ்ணா அழிச்சுட்டு போகலேன்னு சொல்ல. ஆனால் பிருந்தாவனம் நான் எப்போ வரப்போகிறேன்? இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னைக்குன்னு ஆயுசு குறைஞ்சுட்டே வருதுராப்பா. சரீரம் பலகீனமாயின்னு இருக்கு, ஒவ்வொரு நாளும் பொழுது போயிட்டே இருக்கு. இதுவரைக்கும் பிருந்தாவனம் பக்கம் வரவே இல்லை அடியாள். அடியாள் என்னைக்கு உன் பிருந்தாவனத்துக்கு வருவேன், அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்னா பகவான் சிரிச்சான். ஏன் அந்த நாள் இன்றாக இருக்கக்கூடாதோ அப்படின்னு விட்டான். அதுதான் பகவான். நம்ம என்னைக்கோ நடக்க போகிறத நினைக்கிறோம், டக்குன்னு நடந்துடும். நம்ம நிறைய விஷயங்கள் என்னைக்கோ திடீர் 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 நடக்கும். அதுதான் அதிசயம்.
அதுதான் பகவத் கிருபை. நேரம் காலம் குறிச்செல்லாம் பகவத் கிருபை கிடையாது, அது திடீர்னு வந்துடும். பகவான் ஏன் இன்னைக்கு பிருந்தாவனம் கிளம்பக்கூடாதோன்னா, மீரா அப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னா, இன்னும் ஏன் கிளம்பலை அப்படின்னா கண்ணன். உடனே மீராக்கு வெறி பிடிச்செடுத்து கண்ணனை எடுத்துண்டா, முந்தானையில் முடிஞ்சுண்டாளாம். கட்ட கட்ட கட்டன் ஓடுறா, முந்தானையில் முடிந்து ஆளலாம்படியாக முந்தானையில் முடிஞ்சு வச்சுண்டா கண்ணன். கிருஷ்ணா மீரா பிரபோ கிரிதாரின்னு ஒரு கத்து கத்தினான். பைத்தியம் பிடிச்சா மாதிரி அந்த இடிபாடுகள்லேருந்து மீரா ஓடி வரா. ஜெயமல் பயந்துட்டான், இத்தனை பேரும் செத்து போயாச்சு, ஒருத்தி மட்டும் பேய் பிடிச்சா மாதிரி வரா. நடுங்கிட்டான் அவன். ஐயோ அப்படின்னு எல்லாரும் ஓடினான். மீரா கிடுகிடுகிடுன்னு ஓடினா. அந்த யாரெல்லாம் அந்த பஜனை பண்ணிட்டு இருந்தா அவள் பந்துக்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டா. அப்பாடா மீரா மாதாவுக்கு ஒன்றும் ஆகலை, அவள் குழந்தை செத்து போயிருக்கா, மனைவி போயிருக்கா, தாய் தகப்பனெல்லாம் போயிருக்கா, அவளுக்கு அது வழியது இல்லை, மீரா மாதா நன்னா இருக்கா. ஆஹா 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 மீரா பிரபோ கிரிதாரிகி ஜெய் அப்படின்னா. மீரா கிட்டு 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 கிட்டுன்னு ஓடுறா. कृष्णा वृंदावनम जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो प्यार से बोलो, प्यार से बोलो जोर से बोलो, प्रेम से बोलो प्यार से बोलो, प्रेम से बोलो राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे राधे राधे श्याम मिला दे राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे राधे 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 श्याम मिला दे, जोर से बोलो प्रेम से बोलो, वृंदावन में वृंदावन में बरसाना में, वृंदावन में बरसाना में राधे राधे श्याम मिला दे, 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 श्याम मिला दे राधे 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 श्याम मिला दे. எத்தனை சுகமா இருக்கு, அதான் ராதே ராதே. மீரா அந்த நாமத்தோட ஓடுறா, பைத்தியம் பிடிச்சா போல ஓடுறா 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 ஓடினே இருக்கா. ராதே 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 ராதேன்னு ஆகாரம் இல்லை. அவளோ ராஜஸ்தானத்தில் இருக்கா, பிருந்தாவனமும் யூபி டெல்லி பக்கத்தில் இருக்கு. கால்நடையா ஓடுறா, நிறைய பிரதேசங்கள் தாண்டி தாண்டி. பகவன் நாம சங்கீர்த்தனத்தை தவிர வேற பலம் எதுவும் இல்லை. போகிற வழியெல்லாம் பாட்டுக்கு பஜனை பாடுறா, ஜனங்கள்லாம் வரா, எல்லாரும் ராதே ராதேன்னு சொல்கிறா. நிறைய பேருக்கு இது மீரா மாதான் தெரிஞ்சு கொடுத்தா, அவாவா ஏதோ ஆகாரம் கொடுக்குறா, அதை சாப்பிட்டுக்கிறா. போகிற வழியில் இருக்க கிராமங்கள்லாம் பரம பாக்கியம், அவளுக்கெல்லாம் மீரா மாதாவுடைய தரிசனம் கிடச்சிடுது. கோட்டி ஜென்ம சுகிருத்தம் சும்மா கிடச்சிருமா? அதெல்லாம் எத்தனை பெரிய பாக்கியம். அப்படி மீரா அப்படி நடந்து 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 உடம்பெல்லாம் களைச்சி போச்சு, வஸ்திரமெல்லாம் கிழிய ஆரம்பிச்சாச்சு, ஆகாரம்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய நகைகள்லாம் போட்டிருக்கா. ஆனால் அவன் நகையை கொள்ளடிக்கணும்னு யாருமே வரல. ஏன்னா அவளை சுற்றி கிருஷ்ணன் உட்காந்துருக்கான், கிருஷ்ணனை சுற்றி அவள் ஓடின்னு இருக்கா. மீரா பிருந்தாவனம் போனாளா இல்லையா நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே
ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா